Hey guys, welcome back to Epic Seconds. இன்னைக்கு சொல்ல போற டாபிக் 200% ஒரு பிகினர் யூடியூபருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேட்கலாம், சாலா நீ யாருடா? இவனே பிகினர் தானே? கரெக்டேட்டா. ரீசெண்டா தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா என்னோட வீடியோ பார்த்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம், ப்ரோ உன்னோட வீடியோலாம் ப்ரொஃபஷனலா இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்போ நான் டிசைட் பண்ணேன், நம்ம லேர்ன் பண்ண விஷயம் லைக் மிஸ்டேக்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இது ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் கேம் சேஞ்சிங் வீடியோ ஃபார் பிகினர்ஸ். யார் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ரொஃபஷனலாக வீடியோ போடுறதுன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி இட்ஸ் கோன் ஹெல்ப் தெம். ஸோ கைஸ், லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்தா அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஐடியா வரும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறது 3 keys to unlock the professional video. First audio, second video, third editing and final bonus tip. So don't forget that. ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கு சொல்யூஷன்ஸோட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி வீட்ல இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. நம்ம காமனா ஃபேஸ் பண்ற இஷ்யூனா அது பேக்ரவுண்ட் நாய்ஸ். அதுக்கு சொல்யூஷன் தெரியாம நிறைய பேர் நைட்ல ரெக்கார்ட் பண்ணலன்னு நினைப்பீங்க. அப்ப கூட நிம்மதியா ரெக்கார்ட் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் சென்று விட்டாலும் நன்றி வணக்கம். இது எல்லாம் தாண்டி நம்ம ஒரு டயலாக் பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டா அதுவே பெரிய விஷயம். பட் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுதான் cleanvoice.ai. இது ஒரு எக்ஸலண்ட் AI டூல். ஃபர்ஸ்ட் அதில் லாகின் பண்ணுங்க அண்ட் உங்க ரெக்கார்டர் ஆடியோவை அப்லோட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா உங்க க்ளீன் ஆடியோ இஸ் ரெடி. அதுக்கு ஒரு சாம்பிள் பாருங்க. Hey guys, welcome back to Epic Seconds. இன்னைக்கு சொல்ல போற டாபிக் இன்னைக்கு சொல்ல போற டாபிக் இந்த டூல் இருக்கிறனால நல்ல காஸ்ட்லி மைக் இருந்தால் தான் நம்ம பிஜி நாய்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண முடியுங்க இருக்கிற மித்தை டோட்டலாக மாற்றிடலாம். நம்ம வாய்ஸ் வேற லெவலில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இட்ஸ் ஆல் ஹவு வி கன்வேயிங் த திங்ஸ் ப்ராப்பர்லி. அவ்வளோதான் மேட்டர். இதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் ப்ளூ சட்டிமரன். இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு சிங்கிள் டீ குடிக்கிற நேரத்தில் சிந்திச்சோம்னா கூட ஒரு கதைன்னு ஒன்று வரும்ல, அந்த அளவுக்கு கூட சிந்திக்காமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அவரோட ஸ்லாங் அண்ட் எவ்ரிதிங், லைக் அவருக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ அதுக்கு நீங்கள் நல்ல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்கள் ஸ்கிரிப்ட் இருந்தால் போதும். ஆடியோ எடிட்டிங்க்கு நல்ல டூல் சஜஸ்ட் பண்ணணும்னா அடாசிட்டி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் கேப்கட்டே ஆடியோவை இம்போர்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிவிட்டு அதை ஆடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவான். இதுவே நல்ல ஆப்ஷன். ஒரு வீடியோக்கு ஸ்டார்டிங் ஃபியூ மினிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது நல்லா கிளியராக ஹூக் வேர்ட்ஸ், அதாவது ஆடியன்ஸோட அட்டென்ஷனை இழுக்கிற மாதிரி, அவங்கள வீடியோவை க்ளோஸ் பண்ண விடாத மாதிரி ஸ்டார்டிங் நல்ல அட்ராக்டிவ் அண்ட் ஹூக் வேர்ட்ஸோட இருக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் என்னவா வேணா இருக்கலாம், ஃபேஸ்லெஸ் சேனல், வாட் எவர். ஆனா ஆஸ் அ யூடியூபரா நீங்க பெஸ்ட் குவாலிட்டி வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு 4K அட்லீஸ்ட் 1080pலயாச்சும் நம்ம வீடியோ இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்கிரீனை பிரசன்ஸ் பண்றீங்கன்னா உங்க பேக்ரவுண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கோங்க. மெஸ்ஸியா இருந்தா நல்ல குட் லுக்கிங்கா இருக்காது. நல்ல லைட்டிங்கோட இருந்தா ரொம்ப பெட்டர். விசிபிலிட்டி கொடுக்கும், மைல்ட் அண்ட் காமான ஃபீல் கொடுக்கும். இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒரு சிம்பிள் வால் இருந்தா கூட போதும். அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல பெருசா ட்ரைபாட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல ஒரு போன் வித் பெட்டர் கேமரா இருந்தா போதும். அண்ட் நீங்க சொல்ல போற விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப் பாயிண்ட்ஸ்ல கன்வே பண்ணுங்க. அது இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். அண்ட் ஒருவேளை உங்ககிட்ட பெட்டர் கேமராவும் இல்ல, நல்ல பிளேஸ் ஃபார் ரெக்கார்டிங்கும் இல்லனா, டோன்ட் வரி. நீங்க ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் எத்தனையோ இருக்கு. இதுதான் இப்போ ட்ரெண்டிங் நிஷும் கூட. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போட நீங்களும் ஆகிடலாம் ப்ரொஃபஷனல் யூடியூபரா. ஃபேஸ்லெஸ் சேனல்னா இன்னும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் எடிட்டிங். பிகாஸ் நீங்க ஃபேஸை ஷோ பண்றீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்கேஸ் நீங்க ஃபேஸ்லெஸ் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, டிஸ்க்ளைமர், நீங்க நிறைய எடிட் பண்ணணும், விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை நான் பயப்படுத்தணும்னு சொல்லல, பட் ப்ரிகாஷன் அண்ட் அவேர்னஸ்க்காக சொல்றேன். பிகாஸ் இதெல்லாம் அன்னவேரா நீங்க அதுக்குள்ள இறங்கி நீங்க ஃபெடப் ஆக கூடாது, அதுக்காக சொல்றேன். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோ லெவல் எடிட்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு கப் ஆஃப் டீங்கிற மாதிரி ஒரு ஃபோன் அப்புறம் ஒரு குட் அப்ளிகேஷன் ஃபார் எடிட்டிங் இருந்தா போதும். சிம்பிள் அண்ட் கிளீனா இருக்கணும். எடிட்டிங்க்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு மோஸ்ட் காம்ப்ளெக்ஸா இல்லாம சிம்பிளா இருக்கணும்னா நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரே டூல் கேப்கட்.
இது சிம்பிள் அண்ட் கிளீனா இருக்கும் அண்ட் நிறைய எஃபெக்ட்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி நிறைய டூல்ஸ் ஃபார் மொபைல் அண்ட் பிசி இருக்கு, லைக் கைன் மாஸ்டர், அலைட் மோஷன், விஎன், ஃபிலிமோரா, சோ அண்ட் சோ ஃபார் பிசி, டெவன்ஷி ரிசால்வ் ப்ரீமியர் ப்ரோ, இதெல்லாம் டாப் டூல்ஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க CapCut யூஸ் பண்றது நல்ல சாய்ஸ். பிகாஸ் டெவின்ஷி ரிசால்வ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் இதுக்கு நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் லேர்ன் பண்ணணும். இட் ரியலி டேக் சம் டைம். ஒன்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சைட் பை சைட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்க கன்வீனியன்ஸ்க்கு உங்க செலெக்ஷன் தான். டெவின்ஷி ரிசால்வ்ல மூவிஸ்க்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ அதுல நிறைய ஃபீச்சர் இருக்கும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது ஃப்ரீ டு யூஸ். CapCutக்கு தனியா எடிட்டிங் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ், கண்டிப்பா செப்பரேட் வீடியோ போடுறேன். நிறைய ஸ்மால் கிளிப்ஸை என்னோட வீடியோல யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வீடியோவை நீங்க ஜஸ்ட் ஸ்டாக் வீடியோன்னு கூகுள்ல சர்ச் பண்ணா போதும் அண்ட் யூ மைட் கெட் a few வெப்சைட்ஸ். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியில டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி கம்மியா இருந்தா டவுன்லோட் பண்ணாதீங்க, அது கண்டிப்பா வீடியோவோட குவாலிட்டியை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ ஹை குவாலிட்டியில டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க காய்ஸ். நிறைய பேர் மோஷன் கிராஃபிக்ல யூஸ் பண்றாங்க அண்ட் ஈவன் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் எப்படி ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல கிரியேட் பண்றதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட போறேன். ஸோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நான் ஃபைனலா போனஸ் டிப் ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட், தம்ப்நெயில். அதுக்கு ஒரு நல்ல டூல் கேன்வா. நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாவே இருக்கும், யூஸ் பண்ணலாம், நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த தம்ப்நெயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கூகுள் ஆர் யூடியூப்லயே ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். அந்த ஐடியாவை வச்சு ப்ரொஃபஷனலா நீங்க ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் தம்ப்நெயில் தான் உங்க வீடியோவோட வியூஸ்க்கு மெயின் விஷயம். நெக்ஸ்ட், youtube.studio பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. அது உங்க சேனல் அனாலிட்டிக்ஸ்லாம் மானிட்டர் பண்றதுக்கு அற்புதமான டூல். அண்ட் உங்களுக்கு அதுல இருக்க ஹிடன் ஃபீச்சர்ஸ் அண்ட் செட்டிங்ஸை எனேபிள் பண்றதுக்கு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்ஸ்க்கு மறக்காம எபிக் செகண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We will meet you in the next video.